ப்ரோ அடுத்த கேள்வி போலாமா? வால் இல்லாத பறவை வானத்தில் பறக்கும். கேட்டுக்காங்க. வால் இல்லாத பறவை வானத்தில் பறக்கும். ஆனா நூலை பிடிச்சு இழுத்தால், மறுபடியும் கேட்டுக்காங்க, நூலை பிடிச்சு இழுத்தால் கீழே வந்துவிடும். அது என்ன? நான் மறுபடியும் கூட கேட்குறேன் கேள்வி கேட்டுக்காங்க. இது வந்து சூப்பரான விடுகதை, மிஸ் பண்ணிடாதீங்க. வானத்தில் பறக்கும் பறவை, ஆனால் வால் இல்லாத பறவை வானத்தில் பறக்குமா. ஓகேங்களா? ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா தரைக்கு வந்துருமா, கீழே வந்துருமா. அது என்ன? எனிபடி கொஷின்ஸ் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தில் வால் இல்லாத பறவை பறக்குமா, ஆனால் நூலை பிடிச்சி இழுத்தா தரையில் வந்துடுமா. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண, அதாவது தெரியல, ஆன்சர் தெரியலாம், நோன் கமெண்ட் பண்ணுங்கள். நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. அடுத்தடுத்து கேள்வி கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மறக்காமல் வந்துடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியல நோன் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். டைம் வேறு கம்மியாகுது. உங்களுக்கான டைம் 30 செகண்ட் மட்டும்தான். சீக்கிரம் சொல்லிட்டேன். அது போல உங்கள் இஷ்டங்க. வானத்தில் வால் இல்லாத பறவை பறக்கும், ஆனால் நூலை பிடித்து இழுத்தால் கீழே வந்துவிடும். அது என்ன? சிம்பிளான ஜென்ரல் கொஷினுங்க. இதுலேயே ஆன்சர் வந்துருச்சு, சரிங்களா? அது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் போஸ்ட் பண்ணணும். கமெண்ட் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட் பின் பண்ணப்படும். மற்ற ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களோட பேரும் ப்ளஸ் உங்களோட கமெண்ட்டும் பார்த்துக்கலாம். கரெக்டான ஆன்சராக தான் அது கண்டிப்பாக பின் பண்ணிடுவேன். தெரியுமா? எனிபடி? நோ வே. யாருக்கும் தெரியாது போல. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். சொல்லிடலாமா? அதுக்காவது எஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன். என்ன ப்ரோ, யாருன்னா தெரியுமா? யாரோ ஒரு ப்ரோ ரொம்ப வாட்ச் பண்ணுறாரு. வால் இல்லாத பறவை வானத்தில் பறக்கும், அந்த பறவை நூலை பிடித்து இழுத்தால் கீழே வந்துவிடும். இவங்களே தான் சிம்பிளா ஆன்சர் முடிஞ்சு. என்ன ப்ரோ ஆன்சர் தெரியலையா? சரி, ஓகே, விடுங்க. ஒன்றுமே இல்லை, பட்டங்க. நம்ம ஊரில் சின்ன வயசில் பட்டத்தை வாலில்லாதான் பறக்க விடுங்க, ஆனால் அது வானத்தில் போயிடும். அதோட மொத்த கண்ட்ரோலும் நம்மளோட சிங்கிள் விரலோட இருக்குங்க. நம்ம நூலை எந்த பக்கம் பிடிச்சி இழக்கிறங்களோ அந்த பக்கம் வானவில் பட்டம் வானத்தில் கீழுக்கும் மேலுக்கும் பறக்கும். அவ்வளோதாங்க ஆன்சரு. சிம்பிளாக முடிஞ்சு.